இல்ல அது 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 ஃபேன்ஸ் வந்து எப்போ வந்து அவரு ஸ்டாப் ஆவாருன்னு நினைக்கிறாங்களோ அது வரைக்கும் அவரை விட மாட்டாங்க நான் நினைக்கிறேன். அப்படிதான். பீக் லெவல்ல இருந்துச்சு. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு வர்த்துன்ற மாதிரி இருந்துச்சு. ப்ரோக்ராம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா ஏஆர் ரஹ்மான் கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு சாங் மிஸ் ஆயிடுச்சு. எல்லாமே தரம் செம்மையா இருந்துச்சு. மாசு எல்லாமே நல்லா இருந்துச்சு. மேட்ச் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்துட்டு எப்படி சொல்றது, வந்தாங்க விளையாடுனாங்க பார்த்தா ஜாலியா இருந்துச்சு. அப்படிதான் இருந்துச்சு. அவங்க செம்ம ஜாலியா இருந்தாங்க. எல்லாமே செம்மையா இருந்துச்சு. வந்ததே ரெய்னா காண்டி தான். அவருக்காக மட்டும்தான் இன்னைக்கு வந்தேன். அவரை பார்த்தோன்னே பீக் லெவல் ஹாப்பினஸ். அவரை பார்த்த மொமெண்ட். சிங்கிள் ஃப்ரேம்ல தோனியும் இது ரெய்னாவையும் ஒரே வச்சாங்க. மாஸ் செம்ம மாஸ். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. எது சொல்லல. இப்போ சிவகார்த்தின் வந்து சொன்னாங்க ரிட்டையர்மெண்ட் ஆவீங்களான்னுட்டு. அவர் இருந்துட்டு ட்ரை பண்றேன் இருந்தா இருக்கிறேன், இல்ல நான் ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் இயர் கூட ஆடலாம்னு சொல்லிட்டு டவுட்ல சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். சரியா இருந்துச்சுண்ணா. தொண்டை போயிடுச்சு. சுத்தமா பேசவே முடியல. ஆக்சுவலி எல்லாரையும் ஒரு ரீயூனியனா பார்க்கும்போது வார்த்தை சொல்லியே இல்லை. அதுல சின்னதா மேட்ச் ஒன்று நடத்தினாங்க. லாஸ்ட் அட்லாஸ்ட் நம்ம ஏஆர் ரஹ்மான் பெரிய பாய் தெரிக்க விட்டாரு. பெரிய பாய் கிழிச்சு விட்டாரு. லாஸ்ட் எண்ட் ஆஃப் த ஷோ நம்மால் தான் முடிச்சு விட்டா போல. என்ன ஒண்ணு உங்களுக்கு ஒரே ஒரு குறை அப்படின்னா, தலை வந்து கொஞ்சம் பேசியிருக்கலாம். கொஞ்சம் ஒரு 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 அட்லீஸ்ட் ஒரு 4-6 பால் ஆடி இருக்கலாம். யாருக்கோ வந்து ஆட விட்டாரு. ஆனா அவர் ஆடல. அதுதான் ஒரே ஒரு சின்ன வருத்தமா இருக்கு. மற்றபடி பிளாஸ்ட் தான். ரெய்னா திருப்பி கிரவுண்ட் உள்ள பார்த்தது வந்து செம்ம ஹாப்பி எல்லாருக்கும். கடைசியா ஒரு ஃபேர்வெல் கிடைச்ச மாதிரி இருக்கு. ரெய்னாக்கு ஹால் ஆஃப் ஃபேம்ல இது பண்ணி கடைசியா ஒரு ஃபேர்வெல் கிடைச்ச மாதிரி இருக்கு. செம்மையா இருக்கு. 6th டிராஃபி லோடிங். ஃபேன்ஸா ஏத்துக்க முடியாது. ஆனா டீமுக்காக பாக்கணும் அப்படின்னா டோனி எனக்கு தெரிஞ்சு இதுதான் லாஸ்ட் வருஷமா இருக்கு. ஏன்னா டீமுக்காக இத்தனை வருஷம் டீமுக்காக தான் விளையாடி இருக்காரு. அதனால அடுத்த வருஷமும் டீமுக்காக ரிட்டையர் ஆயிட்டு போனாலும் சொல்றதுக்கு இல்ல. ஃபேன்ஸ்க்கு வந்து கஷ்டமா இருக்கும் ரிட்டையர் ஆகுறாரு அப்படின்ட்டு. டீமுக்கு பெட்டர்மெண்ட் பார்க்கும்போது நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. நல்லா இருந்துச்சு. எக்ஸலண்ட். இட் வாஸ் a good experience actually. அவ்வளோ பிளேயர்ஸ் பார்த்தது ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் லைஃப்ல. இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு லைஃப் டைம் மாதிரி. ஓஜி ஒரு பிளேயர்ஸ். அவர் ரொம்ப சீனியர்ஸ். அவர் ஹெட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹிட்டிங் அவர் தான். 24 ரன்ஸ் அவ்வளோ அடிச்சுட்டோம். நல்லா இருந்துச்சு. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் ட்ரைன்னு சொன்னார். ரிட்டையர்மெண்ட் சொல்லல. ஹீல் பிளே டெஃபினெட்லி. தேங்க்யூ. நல்லா இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நமக்கு சஞ்சு சாம்சன் நல்லா வின் பண்ணி தருவான்னு நம்புறேன். நல்லா தான் பண்ணாங்க. பவுலிங் அண்ட் 6 எல்லாமே நல்லா தான் அடிச்சாங்க. கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். திஸ் டைம் சிஎஸ்கே வின் பண்ணும். நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் வந்து அவங்க பில்டப் பண்ணது வந்து லைக் ஓஜி பிளேயர்ஸ் வர்சஸ் வந்து கரண்ட் ஜென்ரேஷன் பிளேயர்ஸ் மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ண மாதிரி தான் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இருந்து. பட் ஆனால் வந்து அங்கே 6 பால் எல்லாத்துக்கும் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்து. ஸோ மற்றபடி கான்செப்ட் வாஸ் ஃபைன். ஏஆர் ரஹ்மான் ஃபைன்ஸ் செம்மையா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஏஆர் ரஹ்மான் கான்செப்டோட இங்கே சூப்பராக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே. நான் மும்பை ஃபேன் ப்ரோ. மும்பை தான் கப் அடிக்கும் கண்டிப்பாக.